ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைனில் இண்டிவிஜுவலாக புக் பண்ணிக்கிட்டு திருமலாவுக்கு போய் நவநீத சேவா செய்துட்டு வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்தோட கடைசியில் வாலண்டி சேவா புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடியே இப்போ இதுவும் அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணிடுறாங்க. அடிஷ்னல் கோட்டா கொடுப்பாங்க. ஒவ்வொரு மாதத்தோட 2வது வாரம் போல் ஓப்பன் பண்ணுவாங்க. சில டைம் அடிஷ்னல் கோட்டா கொடுப்பாங்க, சில டைம் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா லேடிஸும் புக் பண்ணிக்கலாம், ஜென்ஸும் புக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நார்மல் டேஸ்க்கு 60, பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி மாதிரி முக்கியமான நாட்களுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 50 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எங்கெல்லாம் சேவா கொடுப்பாங்கன்னா கோகோனட் கவுண்டர், புக் ஸ்டால், விஜிலன்ஸ், லட்டு கவுண்டர், அன்னப்பிரசாதம், சிஆர் ரூம் புக்கிங் ஆஃபீஸ், ஏஆர்பி கவுண்டர், லக்கேஜ் கவுண்டர், என்கொயரி ஆஃபீஸ், கல்யாணக்கட்டா, வராக சுவாமி கோயில்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் கொடுப்பாங்க. 7 நாளைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு இடத்துல கொடுப்பாங்க, மீதி 3 நாட்களுக்கு இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. சில டைம் 7 நாட்களுக்குமே ஒரே இடத்துல கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுப்பாங்க. நவநீத சேவா அப்படிங்கிறது லேடிஸ் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நமக்கு சேவா இருக்கும். கோஷாலா, திருமலாவில் கோஷாலா இருக்குது. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வருவோம். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சேவா சதம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில். அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் மேடு ஏறினீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு கோஷாலா இருக்கும். ரொம்ப சேஃபான சேவா லேடிஸுக்கு இந்த நவநீத சேவா. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா போகிறோம் அப்படின்னா சில டைம் 4 மணி நேரம் கொடுப்பாங்க, சில டைம் 6 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. பட் இந்த நவநீத சேவா குறிப்பிட்ட டைம். ஆனால் ஒரு நாளைக்கு 2 ஷிஃப்ட் போகணும். காலையில் 5 to 9 ஒரு ஷிஃப்ட் இருக்கும், மத்தியானம் 3 to 4 ஒரு ஷிஃப்ட் இருக்கும். ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org இதில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். ஆதார் வச்சு புக்கிங் அப்போ லாகின் செய்து ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணால் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நவநீத சேவான்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கணும். வெட்னஸ்டே ஸ்லாட் மட்டும்தான் நவநீத சேவா ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 50 கோட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. லாகின் செய்கிறப்பவே மொபைலில் டெஸ்க்டாப் மோடில் வச்சுட்டு லாகின் செய்துக்கணும். அண்ட் டேட் சூஸ் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இண்டிவிஜுவலாகவும் புக் பண்ணிக்கலாம். குரூப்பாக புக் பண்ணுறீங்கன்னா மினிமம் 5 பேர் இருக்கணும். மேக்ஸிமம் 15 பேர் வரைக்கும் அந்த குரூப்பில் இருக்கலாம். குரூப்பாக புக் பண்ணுறப்போ ஒரு டீம் லீடர் இருக்கணும். அந்த டீம் லீடர் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோ நவநீத சேவாவோ செய்தவங்களாக இருக்கணும். ஒரு தடவை இந்த சேவா செய்தால் மறுபடியும் செய்கிறதுக்கு 90 நாள் டைம் கேப் கேட்பாங்க. ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்க முடியும். ஃப்ரீ தான் இந்த சேவா. புக்கிங் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒரிஜினல் ஆதார் எடுத்துகிட்டு சேவா சதனுக்கு போகணும். அந்த டேட் படி போகலாம், இல்லை அதுக்கு முதல் நாள் கூட போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தனியாக வீடியோ ஷேர் பண்ணிக்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வேணால் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே ரீச் ஆனோன்னா சேவா சதன் ஜென்ஸுக்கு இருக்கும். நீங்கள் மலைக்கு போய் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினாலும் இறக்கி விடுவாங்க. ஜீப்பில் கேட்டால் 50 ரூபா கேட்பாங்க. வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அன்னப்பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வருவோம். அந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த சேவா சதன் இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டிங் லேடிஸ்க்கு, செகண்ட் பில்டிங் ஜென்ஸுக்கு. லேடிஸ் தனியாக நம்ம ஸ்டே பண்ணிக்கணும், ஜென்ஸ் நம்ம தனியாக ஸ்டே பண்ணிக்கணும். ஜென்ஸ் பில்டிங்கில் தான் மோஸ்ட்லி ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் செய்வாங்க. பெட்டு கொடுத்துருவாங்க, ஆளுக்கு தனி பெட்டு கொடுத்துருவாங்க. பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும், தண்ணி இருக்கும் 24 மணி நேரமும், வெந்நீரும் வரும். குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே வச்சுருப்பாங்க. 100% சேஃப். நம்ம திங்ஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். லாக்கரில் வச்சுட்டு போகிறப்போ தேவைன்னா மட்டும்தான் திங்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரணும். காஸ்ட்லியஸ்ட்டு திங் எல்லாமே. மற்றபடி நமக்கு லாக்கர் கொடுத்துருவாங்க, அவங்களே பூட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட பூட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 24 மணி நேரமும் ஜேன்னு இருக்கும். ஏன்னா நிறைய ஷிஃப்ட் இருக்குது. காலையில் ஷிஃப்ட்டுக்கு போனவங்க வருவாங்க, மத்தியான ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க போவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க யாராச்சும். ஸோ எந்நேரமும் இங்கே ஆளுங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. பக்கத்தில் குட்டி குட்டி டீ கடை இருக்குது. வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட வரிசையாக கடை இருக்குது. மெடிக்கல் ஷாப் இருக்குது. அஸ்வினி ஹாஸ்பிட்டல் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடம்புக்கு போய் காமிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லா வசதிகளுமே கொடுத்து தான் நமக்கு சேவா கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் 7 நாள் அங்கே தங்கி சேவா பார்க்குறது. ஆன்லைன்லேயே இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரியே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுக்கு அடுத்த பில்டிங் ஜென் சேவா சதன். அங்கே தான் போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அங்கே போய் நம்ம பிரிண்ட் அவுட்டை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா நம்மளை ஃபோட்டோ எடுத்து ஐடி கார்டு கொடுப்பாங்க. அவங்களே டேகும் கொடுத்துருவாங்க, ஸ்கார்ஃப் கொடுத்துருவாங்க, ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு ஜென் சேவா சதனுக்கு வந்து லாக்கர் கொடுக்குற இடம் இருக்கும், ரிசப்ஷன் கவுண்டருக்கு லெஃப்ட் சைடில். அங்கே போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா நம்ம லாக்கர் கீ கொடுத்துருவாங்க. லாக்கர் கீயும் பெட்டு நம்பரும் லாக்கர் நம்பரும் சேமாக தான் இருக்கும். நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். அங்கேயே போட்டிருப்பாங்க எப்படி போகணும் அப்படிங்கிறதெல்லாம்.
லிஃப்ட் இருக்குது மேலே ஏறி இறங்குறதுக்கு. ஸோ நம்ம பெட்டில் நம்ம போய் படுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பெட்டு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா சேவாக்ஸ் கிட்ட அவங்க ஓகே சொன்னால் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். பட் நம்ம பெட்டில் தான் நம்ம படுத்துக்கணும். ஃபுல்லாக இருக்கும் ஆல்மோஸ்ட். ஃப்ரீயாக இருந்தால் நம்ம போய் படுத்துக்கலாம். பட் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற நாள் போகலாம், இல்லை அன்றைக்கி போகலாம். டைமிங்ஸ் காலையில் ஒரு 7 மணிலேருந்தே ஸ்டாஃப் இருப்பாங்க. நைட் ஒரு 7-8 மணி வரைக்கும் இருப்பாங்க. சில டைம் அதுக்கு மேலே கூட இருப்பாங்க. அந்த டைம்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். உள்ளே போகிறப்பவே பெருமாள் இருப்பார். ஸோ எப்போ சேவாக்கு போனாலும் இவரை கும்பிட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இவரை கும்பிட்டுட்டு தான் எல்லாமே ரிட்டன் வருவாங்க. ஜென் சேவா சதன்லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இதுதான் ஹால். நிறைய ஹால்ஸ் இருக்கும். பெட்டு கொடுத்துருவாங்க, தலகாணி கொடுத்துருவாங்க. ரக்கு நம்ம நைட்டு ஒரு 9:30 மணி போல் போய் ஸ்லிப்பை காமிச்சு வாங்கிக்கணும். பத்திரமா வச்சுக்கணும். தொலைச்சிட்டா ரகுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, பூட்டை தொலைச்சிட்டா கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றபடி நம்ம சேஃபாக இருப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃபுட்டு அன்னப்பிரசாதத்தில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் சேவா ட்ரெஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அன்னப்பிரசாதம் பின்னாடி வழியாக கூட விடுவாங்க. ஸோ க்யூவில் நிற்காமே போய் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனாலும் மற்ற கடைகளில் சாப்பிட்றீங்கன்னா நம்ம பே பண்ணி சாப்பிட்டுக்கணும். டீ காஃபி கூட நம்ம அங்கே போய் பே பண்ணி வாங்கிக்கணும். ஆக்சுவலாக முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அது கொடுக்கறது கிடையாது. நம்ம தான் கடையில் போய் வாங்கி குடிச்சுக்கணும். காலையில் 5 to 9 நவநீதவோட ஷிஃப்ட், நவநீத சேவாவோட ஷிஃப்ட். ஸோ கரெக்டாக நீங்கள் ஒரு 5 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போய்க்கணும். ஒரு பயமும் கிடையாது. சேவா சதன்லேருந்து அந்த ஏர்லி மார்னிங்கில் போகிறது. இப்போ நான் டிசம்பரில் போகிறப்ப நல்ல குளிர், அதனால் ஸ்வெட்டர் ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டிருந்தேன். அதையும் தாண்டி நல்லா குளிர்ச்சு. பட் இந்த கோஷாலாவில் குடில் இருக்கும், அது உள்ள குளிராது. மற்றபடி வெளியிலலாம் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ 5 மணி போல் ரீச் ஆனோன்னா நிறைய வேலைகள் இருக்கும். கீழே பெருக்கி நம்ம குப்பைகள்லாம் எடுத்துகிட்டு கோலம் போடலாம். கிருஷ்ணர் இருப்பார், அவரை அலங்காரம் பண்ணுறதுக்கு உள்ள இன்சார்ஜ் இருப்பார். பட் அவரை சுற்றி நம்ம கோலம் போடுறது, திருநாமம் போடுறது, அங்கே இருக்கிற இடத்துல திருநாமம் சக்கரம் போடுறது, பூஜை சாமான்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, நெய்வேத்தியம் இந்த பூஜைக்கு செய்வாங்க. அவல், வெல்லம், முந்திரி, டேட்ஸ் எல்லாம் அதிலெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்டு வெண்ணெய் கடைவாங்க. பெரிய பானை 2 இருக்கும், அதில் பால் காய்ச்சணும். பொங்காமல் கிட்ட உட்காந்து பார்த்துக்கணும். 2 சைடு வெண்ணெய் கடையிற அந்த கம்பு இருக்கும், அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு சுற்றிலும் கோலம் போடுவாங்க. ஸோ அவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம், அதாவது அந்த மத்து வச்சு கயிறுலாம் அவரே ரெடி பண்ணி கொடுத்துருவார் இன்சார்ஜே. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக யாராலையுமே வெண்ணெய் கடைய முடியாது. ஏன்னா அது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். கொஞ்சம் நேரம் நம்ம போய் கேட்டு வெண்ணெய் கடையலாம். ரொம்ப நல்லா, அதாவது இதை சேவானே சொல்ல முடியாது. இங்கே செய்கிற ஒரு வேலைகள் எல்லாமே அது ஒரு பாக்கியமாக தான் ஃபீல் ஆகும். ஏன்னா குடியில் வேலையெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் கோஷாலாவில் இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் ஒர்க் செய்யலாம். மாட்டோட அந்த சாணம் எடுக்கிறது யாருமே உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும், இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்மளா பாக்கியமாக எடுத்துக்கிட்டு, இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம செய்யணும். ஸோ க்ளீன் பண்ணுறது, வக்கையெல்லாம் அங்கே கிடக்கும், அதெல்லாம் எடுத்து வைக்கிறது. அங்கேயும் ஆளுங்க இருப்பாங்க, அவங்க இன்சார்ஜ் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எங்கெங்கே இந்த சாணம் எடுத்து போடுறது அண்ட் என்ன க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்தெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். அதுவும் நம்ம ஆப்ஷனல் தான், பட் அங்கே செய்கிறது அத்தனை பாக்கியமாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற பசுக்கள் கொடுக்குற அந்த பால் இதை தான் பெருமாளுக்கு வெண்ணெய் எடுத்து நெய்வேத்தியமாக கொடுக்குறாங்க. யானைகள் இருக்குது, காலையில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கும். ஆக்சுவலாக லேடிஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான சேவா, ரொம்ப சேஃபான சேவா, ரொம்ப உடல் வருத்தி பண்ணுற மாதிரிலாம் இங்கே எதுவுமே கிடையாது. அண்டு இதைத்தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அங்கே சும்மாவே உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா அத்தனை ஒரு எனர்ஜெட்டிக்காக வர்ற லேடி சேவாக்ஸ் எல்லாருமே செய்வாங்க. கொஞ்சம் டாமினேட் செய்வாங்க தான், இருந்தாலும் நம்ம தான் கேட்டு செஞ்சுக்கணும். 5 to 9 வரைக்கும் இருக்கும். மோர் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் கொடுப்பாங்க, பிரசாதம் அங்கே செய்கிறது நமக்கு கொடுப்பாங்க. ஸோ 9 மணி வரைக்கும் இந்த வேலைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற இடங்கள் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரிலாம் போயிட்டு அகெயின் 3 மணிக்கு இங்கே ரீச் ஆகிடணும். மறுபடியும் அந்த இடத்த கூட்டி க்ளீன் பண்ணி பூ கட்டுற வேலை உங்களுக்கு தெரிஞ்சால் பூ கட்டலாம். கிருஷ்ணருக்கு பூ கட்டுறது, துளசி பிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் செய்துட்டு பஜன்ஸ் பாடுவாங்க. ஈவன் காலையிலையும் பஜன்ஸ் பாடுவாங்க. உங்களுக்கு நல்லா பாட தெரியும் அப்படின்னா முழு நேரமும் நீங்கள் உட்காந்து பஜன்ஸ் மட்டுமே கூட பாடலாம். அண்ட் மத்தியானமும் பஜன்ஸ் பாடி முடிச்சதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வருவார். காலையில் கடைஞ்ச வெண்ணெயை
ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் மெஷர் பண்ணி வைக்கிறாங்க. 2 நாள் அந்த வெண்ணெய் ஆக்சுவலாக கை போடக்கூடாது. மேக்ஸிமம் அவங்க வச்சுருக்குறாங்க பாத்திரம், அதில் தான் நம்ம எடுக்கணும். அண்ட் கடைசியாக இருக்கிற வெண்ணெய் நம்ம கையில் எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அதை மெஷர் பண்ணுவாங்க. ஒரு சில்வர் பாத்திரத்தில், அதாவது வெள்ளி பாத்திரத்தில் 1 கிலோவும், இன்னொரு வெள்ளி பாத்திரத்தில் 1 கிலோவும் வைக்கிறாங்க. 2 வெள்ளி பாத்திரமும் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளி பாத்திரத்தில் துளசி வைக்கிறாங்க. அது அடையாளத்துக்காக வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, பட் ஒரு இதில் மட்டும் துளசி வைப்பாங்க. ஸோ காலையில் கடைஞ்ச வெண்ணெய் ஃபஸ்ட்டு மண் சட்டியில் தான் எடுப்பாங்க, அளந்து வச்சுக்கிறாங்க. அண்ட் மத்தியானம் போகிறப்போ அந்த வெண்ணெயை 2 வெள்ளி பாத்திரத்தில் பிரித்து எடுக்கிறாங்க. 4 கிலோ வெண்ணெய் காலையில் கடைஞ்சி எடுப்போம். மத்தியானம் பிரித்து வைக்கிறப்போ 1 கிலோ தான் வைக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டே சேவா செய்கிறப்பெல்லாம் 750 கிராம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வெண்ணெய் கடைஞ்சது அங்கே இருக்கிற அத்தனை லேடி சேவாக்ஸும் நம்ம ஸ்பூனில் எடுத்து அந்த மண் சட்டியில் போடலாம். அடுத்து மத்தியானம் போகிறப்போ அந்த சில்வர் வெள்ளி பாத்திரத்தில் போடலாம். வெண்ணெய் கடையும் போதும் சரி, அதை எடுத்து நம்ம கையால் ஒரு ஸ்பூன் போட்டாலும் அந்த திருப்திக்கு அளவே இருக்காது. அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடான சேவா இது. ஸ்ரீவாரி சேவா கூட நிறைய தடவை பண்ணியிருக்கேன், பட் இந்த சேவாவில் அத்தனை ஒரு திருப்தியாக இருக்கும். அங்கே இருக்கிற கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக இருப்பார். பஜன்ஸ் பாடுறதா இருக்கட்டும், எந்த வேலைகள் அங்கே செய்கிறதா இருக்கட்டும். அண்ட் மத்தியானம் பிரித்து போட்டதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வருவார். மறுபடியும் பஜன்ஸ் எல்லாம் பாடிட்டு நிற்க வைப்பாங்க. 12 பேர் ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு அந்த வெண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோ பண்ணுவாங்க. மேலே தாளங்களோட திருக்குடைகளோட நம்ம ஊர்வலமாக அந்த வெண்ணெய் எடுத்துக்கிட்டு போகணும். 2 வெண்ணெய் பாத்திரம் இருக்கும், 2 பேராக மாற்றி எடுத்துக்கிட்டு போகணும் கொஞ்சம் தூரத்துக்கு. அதாவது கோஷாலையிலேருந்து மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும், மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அன்னப்பிரசாத பில்டிங் வரைக்கும், அன்னப்பிரசாத பில்டிங்லேருந்து சாரங்கி ஹோட்டல் வரைக்கும், சாரங்கி ஹோட்டல் வரைக்கும், அடுத்து அங்கேருந்து அன்னப்பிரசாத பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் வரைக்கும், அதுக்கப்புறமா கோபுரம் வரைக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு டேவே எனக்கு கோபுரம் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோ பண்ணாங்க. ஸோ காலையில் மத்தியானம் சேவா முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் போல் சேவா சதன்லேயே சத்சங் நடக்கும். நம்ம அங்கே போய் சத்சங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பஜன்ஸ் பாடுவாங்க. கோயில் உள்ள சேவா செய்கிறதுக்கு டெம்பிள் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு லக்கி டிப் மூலமாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்ஸையும் நவநீத சேவாக்ஸையும் சேர்த்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. தினமுமே நம்ம கூட செலக்ட் ஆகலாம், பெருமாளோட அருள் இருந்தால். ஸோ டெய்லியும் நைட்டு போய் நம்ம அந்த லிஸ்ட்டு பார்க்கணும். ஒரு 8-9 மணி போல் இப்போ ஒட்டுறாங்க, அந்த லிஸ்ட்டில் பார்க்கணும் நம்ம பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்களும் கால் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம போய் ஸ்லிப்பு வாங்கிக்கணும் செலக்ட் ஆகிருந்தோம் அப்படின்னா. அது வாங்கிறதுக்கு டிலே ஆச்சுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணுவாங்க. இருந்தாலும் தினமும் நம்ம போய் அந்த லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிட்டோமான்னு பார்க்கணும். அண்ட் ஒரு தடவை செலக்ட் ஆகலாம் சரி, இன்னொரு தடவையும் நம்ம செலக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த தடவை நான் 2 தடவை டெம்பிள் டியூட்டிக்கு மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு செலக்ட் ஆகிருந்தேன். டெம்பிள் டியூட்டியில் நம்ம செலக்ட் ஆகிடுவோம். அண்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க கோயில் கோபுரத்துக்கிட்ட. அங்கே ஒரு இன்சார்ஜ் இருப்பார். அவர் தான் டெம்பிள் டியூட்டிலே 2 வகையான டெம்பிள் டியூட்டி இருக்குது. சன்னதி டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுப்பாங்க, பங்காரு வாக்கிலில் சேவா செய்கிறதுக்கு. அங்கே ஒரு சேவா செய்கிறதுக்கு பச்சை கலரில் ஒரு கார்டு கொடுப்பாங்க. வெளியில் மகாத்வாரம் கோயில் உள்ளேயே பிரகாரத்துலலாம் சேவா செய்கிறதுக்கு வெள்ளை கலர் டியூட்டி பாஸ் கொடுப்பாங்க. ஸோ 2 விதமாக கொடுப்பாங்க. அது நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் பொறுத்து அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் இந்த பாஸை வாங்கிட்டு பயோமெட்ரிக் கேட் வழியாக நம்ம போகலாம். அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும், அந்த பயோமெட்ரிக் கேட் வழியாக போகிறது. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வருவோம், அதை ஒட்டி தான் பயோமெட்ரிக் கேட் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த சேவாக்கு போகிறப்போ, டெம்பிள் டியூட்டியில் செலக்ட் ஆகி போகிறப்போ நகங்கள் இருக்கக்கூடாது, எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. குளிருதுன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போட்டு போகிறது, தலைக்கு மஃப்ளர் போட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அண்டு பஸ்ஸு கூட வச்சுக்கக்கூடாது, நகங்கள் குறிப்பாக வச்சுக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்மளை செக் பண்ணி தான் அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த கார்டை பார்த்து உள்ளே அனுப்புவாங்க. சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா பங்காரு வாக்கிலியில் ஃபஸ்ட்டு வர்றவங்கள பொறுத்து ஒரு இடத்துல பங்காரு வாக்கிலேயே சூப்பர்வைசர் 2-3 பேர் இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு. அவங்க தான் ஒரு இடத்துல நிற்க வரத்துக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ நான் 2ஆவதாக உள்ளே போனேன். ஃபஸ்ட்டாக போனவங்க கரெக்டாக கருடாழ்வார்கிட்ட நின்றுக்கிட்டாங்க, பெருமாளை பார்த்த மாதிரி. நான் செகண்டாக போனதுனால ஃபஸ்ட்டு க்யூவில் அங்கே நிற்க வச்சுருந்தாங்க சூப்பர்வைசர். அப்பப்போ நம்ம சாமி பார்த்துக்கலாமே தவிர சாமி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா சேவா கரெக்டாக செய்யலை அப்படின்னா மைக்லேயும் கரெக்டாக நோட் பண்ணி சொல்லுவாங்க. பக்கத்தில் இருக்கிற சூப்பர்வைசரும் வந்து சத்தம் போடுவாங்க, சேவா பார்க்க வந்திருக்கியா இல்லை சாமி பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேவா தான் பார்க்கணும், இருந்தாலும் சாமி பார்க்க சான்ஸ் கிடைக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ் சேவாவையும் பார்த்துக்கிட்டு பெருமாளையும் பார்க்க முடிஞ்சது. பக்தர்களோட அந்த ஃப்ளோவே பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு கேப் விழும். அப்போல்லாம் நம்ம சாமி பார்த்துக்கலாம். விஐபிஸ் வராங்க, இல்லைனா டிடிடிலே ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக சுவாமி பார்ப்பாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சுவாமி. அந்த மாதிரிலாம் அப்பப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் பங்காரு வாக்கில் நின்று சேவா செய்துட்டு இருக்கும்போதே
ஃபுல்லாக பங்காரு வாக்கில லெஃப்ட் சைடில் ஒரு 6 சிங்கம் ஆணு வாய் பொழந்துட்டு இருக்கிறது. திருப்பாவாடை சேவை அப்போல்லாம் எது எது பார்க்கணும்னு சொல்லி நினச்சி மிஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது பங்காரு வாக்கில. டோட்டலாக கருடாழ்வார் சைடு பார்த்த மாதிரி நின்றுட்டு தான் அந்த க்யூ கண்ட்ரோல் பண்ணேன். ஏன்னா மேலே கண்ணாடியில் பெருமாள் தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, ஸோ அப்பப்போ நம்ம சாமி பார்க்கலாம், பட் நம்ம சேவா தான் செய்யணும். அங்கே பெருமாள் கிட்ட இருக்கிற வைரக்கிளியை பார்த்துட்டேன். அது பார்த்ததுலேருந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆச்சு. 2 தடவை வந்து சொல்லிட்டு போனாங்க, சாமி பார்க்குறத விட்டுட்டு சேவா செய் அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் 4 மணி நேரம் அந்த க்யூலேயே சேவா செய்துட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர்வைசர் வந்து பிளேஸ் மாற்றினார். எங்கே அப்படின்னா ஜெயன் விஜயனுக்கு நடுவில் கரெக்டாக பெருமாளை பார்த்த மாதிரி. அதாவது ஃபஸ்ட்டு க்யூவில் வர்ற பக்தர்கள் அங்கே அப்படியே பிளாக் ஆகிடாமல் அவங்கள அனுப்பிச்சி விடணும். அந்த சேவா எதிர்த்தாப்பில் பெருமாள். சரி, நம்மளால் பெருமாளை பார்க்க முடியலன்னு பரவாயில்ல, அவர் எப்படியும் டைரெக்டாக நம்மளை பார்ப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸ் அங்கே சேவை செய்ய முடிஞ்சது. ஆனால் மனசெல்லாம் அந்த வைரக்கிளி மேலே தான். அப்பா அத்தனை அழகான அலங்காரம் பெருமாளுக்கு. அவரோட வரத ஹஸ்தம், அதாவது ரைட் சைடு திருக்கரங்களுக்கு மேலே தோல் கிட்ட இருக்குது வைரக்கிளி. நல்ல உள்ளங்கை அளவுக்கு. வேறு எதுவுமே என்னால் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. திருப்பியும் கண்ணெல்லாம் ஃபுல்லாக அந்த வைரக்கிளிலேயே சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் போகுது. அங்கே போகுது தாயார் 2 பேருக்கும் பிங்க் கலர் வஸ்திரம். பெருமாளோட மார்பில் இருக்கிற வியூகலக்ஷ்மி, பூதகாருண்யலக்ஷ்மி தாயாரோட பெயர். ஸோ அவங்க மேலேயே தான் ஒன்று அவங்க மேலே கண்ணு போகுது, அடுத்து அந்த வைரக்கிளி மேலே போகுது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பெருமாளோட திருப்பாதம் பளிச்சுன்னு இருந்தது. நகைகளாக இருக்கட்டும், அவரோட திருப்பாதத்தின் மேலே போட்டிருக்கிற அந்த அப்பப்போ ஆரத்தி காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் டைமுங்கிறதுனால வேறு மாதிரி. இதே நார்மல் டைமிங்கில் போனால் நடுவில் சேவாஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி சேவாஸ் ஒரு சிலது நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், ஒரு சிலது நம்ம கோயிலே ஒரு ஓரமாக உட்கார சொல்லிடுவாங்க அந்த சேவா முடிகிற வரைக்கும். அண்டு நெய்வேத்தியம் செய்தாங்க. நெய்வேத்தியம் செய்கிறப்போ வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. பங்காரு வாக்கிலேருந்து வெளியில் போய் வெயிட் பண்ண வச்சுட்டு, அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்பப்போ உள்ள ராமர் மேடையில் ஸ்னபன திருமஞ்சனம் செய்கிற இடத்துலலாம் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டு போடுறாங்க. ஸோ அந்த கேப்லலாம் நம்ம அந்த இடங்கள் பார்க்க முடியும். அண்டு பெருமாளை போக ஸ்ரீனிவாச பெருமாளோட சேர்த்து அப்பா வியூகலக்ஷ்மிகள் பார்த்திங்கன்னா அத்தனை பளிச்சுன்னு பிங்க் கலர் வஸ்திரத்தில் வேறு எங்கேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு அத்தனை அழகாக இருந்தாங்க 2 பேருமே. தாயார் 2 பேரும் வைரக்கிளி, பெருமாளோட திருப்பாதம், திருமுகம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துல நின்று சேவா பார்த்தாலும் மனசு கண்ணெல்லாம் பெருமாள் கிட்ட போகும் தான். 2 தடவை வார்ன் பண்ணாங்க, சாமி பார்க்காத, சேவா செய் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் சின்சியராக செய்யணுன்னு தான் நினச்சேன். பட் அதுக்கு மேலே என்னால் முடியல. ஏன்னா அந்த வைரக்கிளி, தாயார், பெருமாளோட மோகம், திருப்பாதத்தெல்லாம் பார்த்துட்டு எப்படி நீ பார்க்காம செய் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல. எனக்கு அழுக வந்துக்கிட்டே வேறு நான் சேவா செய்ததுனால ரொம்ப எமோஷ்னலாக அங்கே ஆனேன்னு சொல்லிட்டு இடத்த மாற்றிட்டாங்க. அப்புறம் ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானாவே வந்துட்டேன். துவார தரிசனம் உள்ளே போயிட்டு பங்காரு வாக்கிலி உள்ளே நுழைஞ்சோன்னா லெஃப்ட் சைட் தூணில் வராக சுவாமியும் தாயாரும் இருப்பாங்க. கரெக்டாக அதே தூணில் அவங்களுக்கு பின்னாடி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். அவரை பார்த்த மாதிரி தான் நின்று தூணில் எந்தெந்த சுவாமிகள் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சது. அண்ட் பங்காரு வாக்கிலே லெஃப்ட் சைடில், ரைட் சைடில், மேலே சீலிங்கில் தசாவதாரங்கள் இருக்காங்க. பட் லெஃப்ட் சைட், ரைட் சைடெல்லாம் எத்தனை சிங்கங்கள் இருக்காங்க, என்னென்ன சுவாமிகள் இருக்காங்க அப்படின்ட்டுலாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய தடவை ஆரத்தி காமிச்சாங்க அந்த 6 மணி நேரம் சேவாக்குள்ளார. ஆக்சுவலாக நெய்வேத்தியம் பண்ணால் அங்கே இருக்கிற சேவாக்ஸுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதாவது ஸ்டாஃபுக்கு கிடைக்கும், அவங்க நினச்சா ஷேர் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி நெய்வேத்தியம் எதுவும் கிடைக்கல. பட் அந்த நெய்வேத்தியத்தப்போ அந்த நெய்வேத்தியம் எடுத்துக்கிட்டு உள்ளே அவங்க போகிறது, வெளியில் வர்றது, தலைமை தீக்ஷிதர் கோபிநாத் அவர்கள் அவங்கள பார்த்தது அவங்க உள்ளே போயிட்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல அந்த 1/2 அன் ஹவர் நெய்வேத்தியத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தது பரபரப்பாக இருக்குது. அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு ஸ்னபன திருமஞ்சனம் மேடை வழியாக உள்ளே போகிறது, வெளியில் வர்றது ஒரே பரபரப்பாக இருக்கும். அவங்க உள்ளே போயிட்டு வர்றதெல்லாம் பார்க்குறதுக்கு நிறைய பக்தர்கள் அழுவாங்க. அப்படியே பெருமாளை பார்த்தோன்னே, ஈவன் நானுமே நேத்திர தரிசனத்துலலாம் பார்த்தா எனக்குமே அழுக வந்துடும். அப்படி ஒரு கத்தி கோவிந்தான்னு கூப்பிட்றது, கத்தி அழுவுறது, சாமி காப்பாற்று அப்படின்ட்டுலாம் சொல்லி கேட்குறதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கே. ஸோ சேவா மூலமாக மூலவர் பெருமாளையும் பார்த்துட்டு துவார தரிசனத்தில் போயிட்டு வரலாம். அடுத்தது சேவாக்குன்னு ஒரு தரிசனம் கொடுப்பாங்க, அதன் வழியாக கூட நம்ம பெருமாளை பார்த்துட்டு துவார தரிசனம் வழியாக போயிட்டு வெளியில் வரலாம். அடுத்தது 300 ரூபாய் தரிசனம் ஆன்லைனில் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதன் மூலமாக நம்ம பெருமாளை பார்த்துட்டு துவார தரிசனம் போயிட்டு வரலாம். சேவா இருக்கிறப்போ நம்ம சேவா செய்யணும். இப்போ இதே ஸ்ரீவாரி சேவா அப்படின்னா டைமிங்ஸ் எல்லாம் முன்ன பின்ன இருக்கும். பட் நவநீத சேவாக்கு அந்த மாதிரி கிடையாது, சேம் டைமிங் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ மற்ற நேரத்தில் சேவை இல்லாதப்போ
இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறது, பாபவிநாச தீர்த்தம், ஜப்பாலி கோயில், பார்வேட்டு மண்டபம் அந்த மாதிரிலாம் இடங்களுக்கு போக முடிஞ்சது. நிறைய சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்கவுங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. வேறு வேறு ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. தமிழ் தான் தெரியும், தெலுங்கு தெரியாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். பட் நீங்கள் அடுத்தடுத்து போக ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். எதுவும் நமக்கு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நவநீத சேவாக்குன்னு சொல்லிட்டு இன்சார்ஜ் இருப்பாங்க. ஃபனி சார் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நம்ம சொல்லலாம். அவங்களே ஃபோன் நம்பரே கொடுத்துட்றாங்க நமக்கு. அந்த மாதிரி நம்ம தெரியப்படுத்தலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப ரொம்ப மன திருப்தியாக இருக்கும். 7 நாட்களும் டைம் போகிறதே தெரியாது. மேலே மொட்டை மாடியில் துணி காய போட்டிருக்கிறதுக்கு கயிறு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கிளிப் எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போய் நம்ம காய போட்டுக்கலாம். பட் கூடவே இருக்கணும். ஏன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் கலர் தான் சாரீ சுடிதார்லாம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நம்ம பெட்லேயே கூட போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சேவா சதன். அவங்க ஆக்சுவலாக நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க. பட் நம்மளும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். அந்த ஷாம்பூ, சோப் கவர்லாம் அப்படியே தூக்கி போட்டு வராமல் கொஞ்சம் நம்ம நீட்டாக வச்சுக்கணும். ஒன்ஸ் அந்த சேவா முடிகிற அந்த லாஸ்ட் டேயில் அதுக்கு மொதல் டே மைக்கில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா டியூட்டி இருந்தாலும் மைக்கில் சொல்லுவாங்க. சேவா சதன்லேயே நம்ம ஹால்லையே நமக்கு கேட்கும் அது. அண்டு லாஸ்ட் டேயில் அதுக்கு மொதல் நாள் கூப்பிடுவாங்க. சேவாக்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஐடி கார்டை ஸ்கேன் பண்ணி தரிசனம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் போய் நம்ம தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த சேவாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய் லட்டு கொடுப்பாங்க. சேவா முடிஞ்ச லாஸ்ட் டே நம்ம அந்த ஸ்கார்ஃப், ஐடி கார்டெலாம் திருப்பி கொடுத்துடணும். லாக்கர் ஸ்லிப்பு கொடுத்தோம் அப்படின்னா பூட்டு கொடுத்துடணும். ரக்கு வாங்கியிருந்தா ரக்கை கொடுத்துடணும். ஸோ அங்கேருந்து அவங்க என்னென்ன திங்ஸ் நமக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம கொடுத்துடணும் லாஸ்ட் டே. அண்டு நைட்டு மாட வீதியில் இருக்கிற மற்ற கோயில்களெல்லாம் ஏகாந்தம் சேவா நடக்கும். அதுவும் நம்ம போய் பார்க்கலாம். இன்கேஸ் சேவா இல்லைன்னா அந்த மாதிரி போய் நம்ம சேவா இல்லாத டைமில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வாலண்டரி சேவா செய்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் அகெயின் மார்ச்சில் போட்டிருக்கேன். டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் இன்னும் வரல, வந்ததும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் குறிப்பாக லேடிஸ்க்கு நவநீத சேவா பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணியிருக்கேன். பராக்கமணி சேவாவோடு சேர்த்து. தேங்க்யூ.